என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து எப்படி வந்து ஒரு கமெண்ட்டை ஆட் பண்ணுறது, எப்படி சேஞ்சஸை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி கமெண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த செல்லுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் போடணும், என்ன நோட்டை வந்து நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நோட் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த செல்லை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண கமெண்ட் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு செல்லை வந்து கமெண்ட்டை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் அந்த சேஞ்சை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவ்யூலே வந்து ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்குது. இல்லை வந்து ஹைலைட் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென், அதாவது எப்போ வந்து அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணணும் அந்த மாதிரியான ஆப்ஷன். அப்புறம் ஹூனா யார் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர் அப்படின்னு, அதாவது எங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் எதை வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் சேஞ்சஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா அதை ஹைலைட் பண்ணி காட்டும். அப்புறம் நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு செல்லில் இருக்க ஒரு வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 200 வந்து 2000 மாற்றிட்டோம். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கனால அப்படி காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டோடையே அது வந்து டிஸ்பிளே ஆகுது. என்னென்னா சேஞ்ச் செல் ஃப்ரம் 200 to 2000 அப்படிங்கிற ஒரு நோட்டோடையே நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்சை ட்ராக் பண்ணி காட்டுது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லில் வந்து எப்படியோ ஒரு கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது, அப்புறம் ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி ஹைலைட் பண்ணுறது, எப்படி அந்த ஹைலைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.